மற்றும் ஒரு அண்மை செய்தி. திமுக செயல் வீரர்கள் கூட்டத்திற்காக மதுரை மாநகராட்சி மாமன்ற கூட்டத்தை திமுக மாமன்ற உறுப்பினர்கள் புறக்கணித்ததாக அண்மை செய்தியை தற்போது பார்த்து வருகிறோம். மதுரை மாநகராட்சி மாமன்ற கூட்டத்தை பெரும்பாலான கவுன்சிலர்கள் புறக்கணித்து விட்டதாக தகவலானது வெளியாகி இருக்கிறது. புத்தங்குடியில் திமுக செயல் வீரர்கள் கூட்டம் நடைபெறுவதால் கவுன்சிலர்கள் வரவில்லை என தகவலானது வெளியாகி இருக்கிறது. அது குறித்த ஒரு அண்மை செய்தியை தற்போது பார்த்து வருகிறோம். திமுக தரப்பில் 10 கவுன்சிலர்கள் மட்டுமே கூட்டத்திற்கு வந்துள்ளதாகவும் கூறப்படுகிறது. கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் பாலமுருகன். வணக்கம் பாலமுருகன், விவரங்கள். நிச்சயமாக திமுக செயல் வீரர்கள் கூட்டத்திற்காக மாநகராட்சி மாமன்ற கூட்டத்தை புறக்கணித்த திமுக மாவட்ட உறுப்பினர்களால் பரபரப்பு ஏற்பட்டிருக்கிறது. மாமன்ற கூட்டத்தில் பெரும்பான்மையான உறுப்பினர்கள் பங்கேற்காத காரணத்தால் 46 தீர்மானங்கள் நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளது. மாமன்ற கூட்டத்தில் தற்போது விவாதம் மட்டுமே நடைபெற்று வருகிறது. மதுரை மாநகராட்சி மாமன்றத்தின் 39வது மாமன்ற கூட்டம் மேயர் இந்திராணி தலைமையில் நடைபெற்று வருகிறது. கூட்டத்தில் மாநகராட்சி ஆணையர் சித்ரா விஜயன், துணை மேயர் நாகராஜன், மண்டல தலைவர்கள் மற்றும் மாமன்ற உறுப்பினர்கள் பங்கேற்று வருகிறார்கள். 100 மாமன்ற உறுப்பினர்கள் பங்கேற்கக்கூடிய நிலையில் தற்போது 23 மாமன்ற உறுப்பினர்கள் மட்டுமே பங்கேற்று வருகிறார்கள். பெரும்பான்மையான உள்ள திமுக மாமன்ற உறுப்பினர்களில் மிக மிக குறைந்த அளவில் உறுப்பினர்கள் பங்கேற்று உள்ளார்கள். மதுரை உத்தங்கடையில் அமைச்சர் தலைமையில் திமுக செயல்வீரர்கள் கூட்டம் நடைபெற்று வருவதால் மாமன்ற உறுப்பினர்கள் அங்கே சென்று விட்டார்கள். பெரும்பான்மையான மாமன்ற உறுப்பினர்கள் இல்லாத நிலையில் காலி இருக்கைகளோடு மாமன்ற கூட்டம் நடைபெற்று வருகிறது. பெரும்பான்மையான மாமன்ற உறுப்பினர்கள் இல்லாத போது 46 தீர்மானங்களை நிறைவேற்றக்கூடாது என மாநகராட்சி மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி மாமன்ற உறுப்பினர்கள் எதிர்ப்பு தெரிவித்து வருகிறார்கள். அதிமுக மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினரின் எதிர்ப்பை அடுத்து தீர்மானம் நிறைவேற்றாமல் மக்கள் பிரச்சனை தொடர்பான விவாதம் மட்டுமே மாமன்ற கூட்டத்தில் தற்போது நடைபெற்று வருகிறது. விவரங்களுக்கு நன்றி பாலமுருகன்.